Fifth sum. Let a comma b comma c is subset of n, and a function f from a to b defined by f of x is equal to 2x plus 1. G from b to c is defined by g of x is equal to x square. Find the range of f composite g and g composite f. F composite g க்கு range எப்படி இருக்கும், g composite f ஓட range எப்படி இருக்கும் அப்படிங்கிறது question. So a b c தான் subset of n னா nங்கிற natural number set. Natural number set உனக்கு தெரியும், அது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சது. இது வந்து f உடைய ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்காங்க. g வந்து g of x equal to x square டிஃபைன் பண்றோம். ரேஞ்ச் ஆஃப் f composite g, g composite f எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். Question number 5. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்ததை எழுதணும். a, b, c are subset of n, and function f from a to b is defined by f of x is equal to 2x plus 1, and g is a function from b to c is defined by g of x is equal to x square. நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா range of f composite g and range of g composite f ரெண்டு தான் கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் f composite g. f composite gங்கிறது f of g of x. f of g of x என்னன்னு பாருங்க, x square. Now f of xங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 2x plus 1. 2x பிளேஸ்ல x square plus 1. இப்போ f composite g ஒரு ஃபங்க்ஷன் வந்து f composite g from நான் ஒரு a to c டிஃபைன் பண்றேன்னா ரேஞ்ச் வந்து என்ன மாடல்ல இருக்குன்னா 2x square plus 1 மாடல்ல இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இதுல இருந்தே நீங்க கன்க்ளூஷன் கொடுக்கலாம், this element is surely belongs to n. ஏன்னா நேச்சுரல் நம்பர் செட்டுக்குள்ள இந்த நம்பர் வந்துடும். இங்க எக்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நேச்சுரல் ஏபிசி எல்லாம் சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் செட்டு தான். நேச்சுரல் நம்பர் செட்ல இருந்து ஒரு எலமெண்ட் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் அகைன் நேச்சுரல் நம்பரா தான் இருக்கும். அப்போ திஸ் எலமெண்ட் இஸ் பிலாங்ஸ் டு n. therefore range of f composite g is equal to, இது ஒரு எலமெண்ட் y ன்னு எடுத்துக்கலாம், such that this y is equal to 2x square plus 1, where x is belongs to n. செட் பில்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். ரேஞ்ச் ஆஃப் f composite g என்ன மாடல் இருக்குன்னா y such that y is equal to 2x square plus 1, where x belongs to n இந்த மாடல் இருக்கும். இப்போ g composite f, ஸோ கோகுல் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண வரேன்.
G composite F, G of f of x. First இப்படி எழுதிக்கலாம். G composite f of x, G of f of x. G of f of x என்னன்னு பாருங்க, 2x plus 1. With G of x என்ன, x square. With 2x plus 1 the whole square. இது a plus b the whole square. A square plus b square plus 2ab. 2ab, so 4x. 4x square plus 4x plus 1. ஸோ இப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதோட ஸ்டாப் பண்ணிட்டா கூட போதும். அப்போ ஜி காம்போசிட் எஃப்ங்கிறது 2x plus 1 the whole square, இதுவும் பிலாங்ஸ் டு n தான். இப்போ ரேஞ்ச் ஆஃப் ஜி காம்போசிட் எஃப் இஸ் ஈக்குவல் டு, இதுவும் ஒரு பில்டர் ஃபார்மேட்ல எழுதுறோம், y such that y is equal to 2x plus 1 the whole square where x belongs to n. The range of f composite z, range of g composite f ரெண்டுமே calculate பண்ணிட்டோம். கூகுள் டவுட் இருக்கா? கூகுள் டவுட் இருக்கா? டவுட் இல்ல. வாய்ஸ் கேக்கு, என் வாய்ஸ் கேக்குதா? கேக்குது. ஓகே. கொஸ்டின் நம்பர் 6 வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். கொஸ்டின் நம்பர் 7. If f of x is equal to x power 5, g of x is equal to x power 4, then check if f and g 1 and f composite g is 1 check if f and g are 1 and f composite g is 1. f of x கொடுத்திருக்காங்க, g of x கொடுத்திருக்காங்க. நம்ம இண்டிவிஜுவலா f 1 சொல்லணும், இண்டிவிஜுவலா g 1 சொல்லணும், f composite g யும் 1 ப்ரூவ் பண்ணணும். இந்த क्वेश्चन பார்த்துடலாம். Question 7. So questionல கொடுத்தது f from R to R is given by f of x is equal to x power 5. G from R to R is given by g of x is equal to x power 4. Rங்கிறது என்னன்னா ரியல் நம்பர் செட். ரியல் நம்பர் செட் அப்படிங்கிறப்போ நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் அதுக்கு டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்தா 1 பவர் 5 1, 2 எடுத்தா 2 to the power 5 32 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிற ஒவ்வொரு வேல்யூஸ்க்குமே டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் கிடைக்கும். இப்போ கிளியர்லி அந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸ் பவர் 5 கொடுத்துருக்காங்களா, இது வந்து கிளியர்லி 1 ஸோ அதே மாதிரி சிமிலர்லி g of x is equal to x power 4, இதுவும் 1 ஏன் 1 சொல்றோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூஸ்க்கும் இந்த ரேஞ்ச் வந்து டிஸ்டிங்க்ட் இமேஜஸா கிடைக்கும். அதனால அது 1 அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியர்லி 1 சொல்லிடலாம். அடுத்தது எஃப் காம்போசிட் ஜி பாருங்க, எஃப் காம்போசிட் ஜி, the f composite g of x, f of g of x
f of g of x என்ன x power 4. இப்போ f of x x power 5. இப்போ x power 4 whole to the power 5. x power 20. இப்போவும் எக்ஸ்க்கு வேல்யூஸ் கொடுக்க நமக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கிடைக்கும். அதனால இது கூட எஃப் காம்போசிட் ஜியுமே நமக்கு ஒன் ஃபங்க்ஷன் தான். ஆல்சோ எஃப் காம்போசிட் ஜி இஸ் ஒன். இப்போ f11 function, g11 function, f composite g is also one function. Doubt இருந்தா கேட்டுக்கோ கோகுல். Question number 7 complete. டவுட் இல்ல இல்லையா? இல்ல. So question number 8 பார்க்குறோம். Question number 8 பாருங்க. இதில் 3 divisions இருக்கு. Consider the function f of x, g of x, h of x as given below. Show that f composite g composite h is equal to f composite g composite h in each case. அந்த ரிசல்ட் தான் நம்ம வெரிஃபை பண்ணணும் இல்லையா? இதை தான் வெரிஃபை பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் பண்ணணும். ஸோ 3 டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 5 மார்க்லையும் கேட்கலாம், ரொம்ப ரேராக 2 மார்க்ல கூட கேட்டுருவாங்க. ஆனால் சம் லென்த்தியாக தான் இருக்கும். அவங்க 2 மார்க்ல கேட்டாலும் நம்ம ப்ரூஃப் கொடுக்க தான் செய்யணும். மோஸ்ட்லி 5 மார்க்ஸ், சம்டைம்ஸ் இன் 2 மார்க். ஆனால் இம்பார்ட்டன்ட் கொஷின், அது கேர்ஃபுல்லாக பண்ணால் நமக்கு கரெக்டாக வரும். சம் நம்பர் 8 இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு டிவிஷனாக ஒர்க் அவுட் பண்ணுவோம். Question 8. Division 1. f of x is equal to x minus 1. g of x is equal to 3x plus 1. h of x is equal to x square. f of x is equal to x minus 1. g of x is equal to 3x plus 1. h of x is equal to x square. So, நம்ம என்ன வெரிஃபை பண்ண போறோம் அப்படின்னா, to prove f composite g composite h is equal to f composite g composite h வெரிஃபை பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு சம்மா பார்க்கலாம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆரம்பிக்கிறோம். ஓகே, நம் ஸ்டார்ட்ஸ் வித் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட் டேர்ம் என்னன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. எஃப் காம்போசிட் ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் காம்போசிட், இந்த காம்போசிட்டை எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன? 3x plus 1. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். now f of x பாருங்க, x minus 1. அந்த x ஓட பிளேஸ்ல 3x plus 1 minus 1. the plus 1 minus 1 நமக்கு கேன்சல் ஆயிடும். plus 1 minus 1 கேன்சல் ஆகும். இப்போ f composite g is 3x. லெஃப்ட் ஹேண்ட் சைட் கம்ப்ளீட் பண்ணல. இப்போ ஃபுல்லா எடுத்து பார்த்துடலாம். f composite g composite h. f composite g composite h of x ன்னு வச்சு ஸ்டார்ட் பண்றோம். this equal to f composite g. இந்த காம்போசிட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிராக்கெட் இருக்கட்டும், இதை பிராக்கெட்டை மாத்தி h of x. the h of x ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. h of x is what? x square. so h of x வந்து உங்களுக்கு x square. so h of x பிளேஸ்ல x square சப்ஸ்டியூட் பண்றோம். now f composite g of h square
f composite g of x square. f composite g என்ன calculate பண்ணிருக்கோம்? 3x ன்னு calculate பண்ணிருக்கோம். அப்ப 3 x ஓட பிளேஸ்ல x ஸ்கொயர். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்ட் ஃபுல்லாக முடிஞ்சது. டேக் திஸ் இஸ் நம்பர் 1 ஈக்குவேஷன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து செய்யும் பொழுதும் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் டேர்ம் தான் போட போகிறோம். ஸோ பிராக்கெட் டேர்ம் என்ன இருக்கு? ஜி காம்போசிட் ஹைச். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹைச். First, the bracket term G composite H is equal to G composite H of X. G of H of X. H of X என்ன? The H of X is equal to X square. உங்க G of X என்ன define பண்ணிருக்காங்க? G of X ங்கிறது 3x plus 1. So questionல கொடுத்த G of X வந்து 3x plus 1. So f of x ஐயும் பக்கத்துல எழுதிக்கிறேன். is x minus 1. h of x ங்கிறது x square. இந்த ஃபங்க்ஷன் இதே பேஜ்ல இருந்தா தான் ஒர்க் அவுட் பண்றது ஈஸியா இருக்கும். இப்போ g of x வந்து 3x plus 1. 3x பிளேஸ்ல x square plus 1. ஸோ இப்போ g composite h கால்குலேட் பண்ணிருக்கோம். f composite g composite h. f composite g composite h of x ன்னு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ரிவர்ஸ்ல வந்தீங்கன்னா இந்த காம்போசிட்டை பிராக்கெட்டா மாத்திக்கலாம். இதுக்குள்ள இது பிராக்கெட் சிங்கிள் டேர்ம். இந்த காம்போசிட்டை பிராக்கெட்டா மாத்திட்டா g composite h of x. பிராக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். g composite h என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் பாருங்க. 3x square plus 1. 3x square plus 1. இது f of x. f of x பாத்தீங்கன்னா x minus 1. இது ஃபுல்லாவே x தான். 3x square plus 1. x பிளேஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். minus 1. இப்போ plus 1 minus 1 கேன்சல் ஆயிடுது. plus 1 minus 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3x square கிடைக்கும். this is number 2. so 1 and 2 கம்பேர் பண்ணி பாருங்க. so 1ல கிடைக்கிற ஈக்குவேஷனும் நமக்கு 3x square தான். so 2ல கிடைக்கிறதுமே 3x square தான். so from 1 and 2 என்ன கன்க்ளூஷன் கொடுத்துடலாம் அப்படின்னா f composite g composite h is equal to f composite g composite h. hence verified. so google doubt இருந்தா கேளுமா. டவுட் இல்ல. so பாக்கும்போது ஈஸியா தான் இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். எஸ் மேம். அந்த காம்போசிட்ல பிராக்கெட்ஸ் போடுறது எத்தனை ஓபன் பிராக்கெட் இருக்கோ அத்தனை க்ளோஸ்ட் பிராக்கெட் இருக்கணும். ஓபன் பிராக்கெட் க்ளோஸ்ட் பிராக்கெட் தெரியும் தானே. எஸ் மேம். இப்போ இந்த எக்ஸ்ல இது ஓபன் இது க்ளோஸ்ட். இது ஓபன் க்ளோஸ்ட். இப்போ லெஃப்ட் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா 1 2 3 மூணு ஓபன் இருந்தா மூணு க்ளோஸ்ட் பிராக்கெட். இந்த பிராக்கெட் கரெக்டா இருக்கணும். எஸ் மேம். ஓகேவா. பிராக்கெட் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துக்கு பிராக்கெட் கட்டாயம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். பிராக்கெட் யூஸ் பண்ணாம இருந்தாலும் தப்பு தான். எஸ் மேம். ஓகே. எஸ் மேம். ப்ரீவியஸ் பேஜ்ல f of x g of x இருந்ததுன்னா நம்ம என்ன பேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த பேஜ் பக்கத்துல அதை எடுத்து எழுதிக்கோங்க. அப்பதான் சப்ஸ்டிட்யூட் பண்றது ஈஸியா இருக்கும். தப்பு வராது. எஸ் மேம். ஓகே. now second division. question 8ல division number 2. so f of x is equal to x square. g of x is equal to 2x. h of x is equal to x plus 4. இப்பவும் நம்ம என்னதான் வெரிஃபை பண்ண போறோம் அப்படின்னா to prove f composite g composite h is equal to f composite g composite h தான் வெரிஃபை பண்ண போறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ரூஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஸ்டார்ட் பண்றோம். பிராக்கெட் டேர்ம் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். f composite g, that is f composite g of x.
ஸோ ரிவர்ஸில் வந்தீங்கன்னா இந்த காம்போசிட்டை ப்ராக்கெட்டை மாற்றிக்கோங்க. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இது ஓப்பன், இந்த ஓப்பனுக்குள்ள க்ளோஸ்ட் ப்ராக்கெட் இது, இதில் ஓப்பன், இது க்ளோஸ்ட். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன? 2x. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? எக்ஸ் ஸ்கொயர், 2x the whole square. இந்த ஸ்கொயர் இந்த 2க்கு வரும், இந்த எக்ஸ்க்கு வரும். 2 ஸ்கொயர் 4 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எஃப் காம்போசிட் ஜி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். எஃப் காம்போசிட் ஜி, காம்போசிட் ஹெச். எஃப் காம்போசிட் ஜி, காம்போசிட் ஹெச் ஆஃப் எக்ஸ். எஃப் காம்போசிட் ஜி இது ப்ராக்கெட், இந்த காம்போசிட்டை ப்ராக்கெட்டை மாற்றிக்கோங்க. எஃப் காம்போசிட் ஜி இந்த ஹெச் ஆஃப் எக்ஸை x plus 4. இப்போ f composite என்ன? 4x square. 4x placeல x plus 4 the whole square. இதை expand பண்ணிக்கலாம். a square plus b square plus 2ab. So bracket inside multiply பண்ணிட்டா 4x square. 4 into 16 நமக்கு 64 வரும். Plus 4 8s are 32x. So the terms order எழுதிக்கிறது ரொம்ப பெஸ்ட். x ஸ்கொயருக்கு அப்புறம் x term, then constant term. இது நம்பர் 1 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் கம்ப்ளீட் ஆகுது. நம்பர் 1 ஈக்குவேஷன். இப்போ ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து f composite g composite h. The bracket term g composite h, g composite h of x, g of h of x. So again இதில் நான் f of x எழுதிக்கிறேன். x square, g of x is equal to 2x, h of x is equal to x plus 4. g of h of x என்ன? x plus 4. இந்த g of x வந்து 2 into x. இப்போ 2 into x placeல x plus 4. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா 2x plus 8. இப்போ g composite h கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல் கால்குலேட் பண்ண போகிறோம். f composite g composite h is equal to f composite g composite h. உங்களை ப்ராக்கெட் கரெக்டாக போட்டுக்கோங்க. சாரி x. நெக்ஸ்ட் லைன் f of the composite ப்ராக்கெட்டாக மாற்றிடும். ஆல்ரெடி இதில் உள்ள ப்ராக்கெட் அப்படியே இருக்கணும். ஓப்பன் க்ளோஸ்ட். f of g composite h of x is 2x plus 8. So f of x என்ன? x square. But 2x plus 8 the whole square. a plus b the whole square. a square 4x square b square 64 plus 2ab. 2 into 2x into 8. So 2 into 2x into 8. 2 is 4. 4 8 32. 32x. Right hand side வந்து 4x square plus 32x plus 64. This is taken as number 2. So number 1, number 2 compare பண்ணி பார்த்துட்டா. Here also 4x square 32x plus 64. And right hand side also we get 4x square plus 32x plus 64. So from 1 and 2 we conclude that f composite g composite h is equal to f composite g composite h. Hence proved. Doubt இருக்காமா? Doubt 11. உனக்கு புரியுதா? Yes ma'am. கன்ஃபியூஷன் எது இருக்கா? Yes ma'am, 11. இல்ல. ஓகே.
So division number 3 பார்க்க போறோம். Question number 8, division number 3. So f of x is equal to x minus 4, g of x is equal to x square, h of x is equal to 3x minus 5. So to prove f composite g composite height is equal to f composite g composite height. So start with the left hand side. First bracket term f composite g. This equal to f composite g of x. F of g of x. G of x is x square. F of x square. F of x is x minus 4. Therefore x square minus 4. So f composite g calculate பண்ணிருக்கோம். அடுத்தது left hand side full f composite g composite height. F composite g composite height of x. F composite g of height of x. So our height of x is 3x minus 5. Now f composite g is x square minus 4. So x place like 3x minus 5. 3x minus 5 the whole square minus 4. So the first term a minus b the whole square. A square 9x square plus b square 25 minus 2ab. 2 5s are 10, 10 3 30, 30x minus 4. Terms order எழுதிக்கலாம். 9x square minus 30x plus 25 minus 4 is plus 21. This is taken as number 1 equation. Now number 2 அப்படிங்கிறது right hand side. So right hand side பார்க்கிறோம். So right hand side. So right hand side f composite g composite height. So bracket term g composite height first. G composite height of x. So first இந்த பக்கம் f of x, g of x, height of x எல்லாம் எடுத்து எழுதிடலாம். f of x is equal to x minus 4. G of x is equal to x square. H of x is equal to 3x minus 5. So g of h of x. G of h of x என்ன? 3x minus 5. G of x is x square. So 3x minus 5 the whole square. இதை expand பண்ணிக்கலாம். 9x square a square plus b square minus 2ab is minus 30x வந்திருக்கும். 2 into a into b. இங்கே மல்டிப்ளை பண்ணி பாருங்க 30x வரும். ஸோ 2ab 2, a பிளேஸில் 3x, b பிளேஸில் ஒரு 5. மல்டிப்ளை பண்ணால் 30x. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக எடுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு f composite g composite height of x.
f of G composite h of x. So in the G composite h, the calculate பண்ண terms, it is 9x square plus 25 minus 30x. So f of x என்ன? x minus 4. இது ஃபுல்லா x தான். 9x square plus 25 minus 30x minus 4. So x square term first, then x term 25 ல இருந்து 4 less பண்ணிட்டா we get plus 21. This is number 2. Number 1 பாருங்க. Number 1 also 9x square minus 30x plus 21. So number 1 and number 2 are same. From 1 and 2, f composite G composite h is equal to f composite G composite h. Hence proved. So doubt இருந்தா கேட்டுக்கோமா. டவுட் இல்லை மேம். ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? ஈஸியாக தான் மேம் இருக்கு. ஓகே, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படிங்கறது. ஓகேவா? எஸ் மேம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கணும். Question number 9. Question number 9. Let f is equal to minus 1. Fங்கிற செட்டுக்குள்ள minus 1, 3, 0, minus 1, 2, minus 9. Be a linear function from z to z, z into z. Find f of x. அந்த f of xங்கிற ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ f of x வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தா நமக்கு இதே மாதிரி எலமெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். fங்கிறது லீனியர் ஃபங்க்ஷன். இந்த லைன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னா லீனியர் ஃபங்க்ஷனுடைய ஃபார்மேட் வந்து ax plus b. அப்போ அந்த ax plus bன்னு எடுத்துட்டு நம்ம கால்குலேஷன் போட ஆரம்பிக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 9 பார்த்துக்கலாம். So given that, so உங்க f first எழுதிக்கோங்க. So -1 போடும்போது we get a 3, 0 போடும்பொழுது -1, 2 வந்ததுன்னா -9. It's a linear function from z to z. Z na integers. இல்ல positive numbers இருக்கும், negative numbers also included. So first the linear function f of x நம்ம எப்படி எடுக்கிறோம்னா we take ax plus b. ஸோ நமக்கு 3 எலமெண்ட் இருக்கு. ஸோ ஏதாவது 2 எடுத்துட்டா போதும். 1 and 2 எடுக்கலாம், இல்லை 2 and 3 எடுக்கலாம், இல்லை 1 and 3 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ -1, 3ன்னு எடுத்துட்டா என்ன அர்த்தம்னா நான் எக்ஸுக்கு -1 போட்டா அது இப்படி அர்த்தம். when x is equal to -1 இருந்தா f of -1 வேல்யூ 3ன்னு அர்த்தம். அது மீனிங் அதுதான். மீனிங் வந்து x -1 இருந்தா f of -1 3. இந்த ப்ரீவியஸ் லைன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். a into f of x நட்ல இதான் a into -1 plus b is equal to, the result is 3. Minus a plus b is equal to 3. This is taken as number 1 equation. So இன்னொரு பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் 0, -1 எடுக்கேன். So any 2,
நீங்க 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த 2 எடுக்கலாம். ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, when x is equal to 0வா இருந்தா f of 0 வேல்யூ -1. இதே ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். a into 0 plus b equal to -1. இந்த டேர்ம் 0 ஆயிடும். இப்போ b equal to -1. ஸோ b -1 கிடைச்சிருக்கு. இந்த b வேல்யூவை ப்ரீவியஸ் ஒன்ல சப்ஸ்டியூட் பண்றோம். நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டா -a plus b பிளேஸ்ல -1 equal to 3. -a -1 ரைட்ல போச்சுன்னா 3 plus 1. This is equal to +4. இப்போ a வேணும்னா -4. இந்த மைனஸ் அங்கே வந்துடும். ஸோ a என்ன b என்னன்னு கேட்டிருக்காங்க. இல்லை a என்ன b என்னங்கிறத விட இந்த லீனியர் ஃபங்க்ஷன் என்ன, f of x எப்படி டிஃபைன் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். இந்த லீனியர் ஃபங்க்ஷன் the linear function f of x is a பிளேஸ்ல -4 into x, b பிளேஸ்ல -1. ஸோ இப்படி கொடுக்கலாம். அதர்வைஸ் அதாவது -4x -1 சொல்லி எழுதலாம். அப்படி இல்லைன்னா மைனஸை காமனாக எடுத்துட்டு பிராக்கெட்டுக்குள்ள 4x + 1 எழுதலாம். அப்போ நம்முடைய லீனியர் ஃபங்க்ஷன் -4x -1 or -4x + 1. இந்த ரெண்டு ஃபார்மட்ல எப்படினாலும் ஆன்சர் கொடுக்கலாம். இதுதான் கொஸ்டின் நம்பர் 9க்கான ஆன்சர். டவுட்னா கேட்டுக்கோமா. கூகுள் டவுட் இருக்கா? கூகுள் டவுட் இருக்கா? உங்க வாய்ஸ் லைட்டா பிரேக் ஆகுது மேம். எப்போ பிரேக் ஆகுது? இப்பதான் பிரேக் ஆகுதா? இதுக்கு முன்னாடி ரைட் அந்த லாஸ்ட் டைம் சொல்லும்போது லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லும்போது இப்ப புரிஞ்சுச்சா புரியலையா? புரிஞ்சுச்சு. The linear function f of x is equal to -4x -1. மைனஸை காமனா எடுத்துட்டு 4x + 1 எழுதலாம். எஸ் சார். இன்னும் ஒரு சம் பார்க்கலாமா? எஸ் சார். So question number 10. Question number 10. In electrical circuit theory, a circuit C of t is called a linear circuit. C of t is called linear circuit if it satisfies the superposition principle given by C of a t1 plus b t2 is equal to a into C of t1 plus b into C of t2. This is principle. Where a and b are constant, show that the circuit C of t, circuit C of t is equal to 3t is a linear prove பண்ணணும். இது ஒரு தியரி தான், எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். Question number 10. So questionல கொடுத்த principle first எழுதிக்கோங்க. C of at1 plus bt2 is equal to a into C of t1 plus b into C of t2. ஒரு தியரி தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல C of the circuit C of t is called a linear circuit. Show that the circuit C of t is 3t is a linear. So 1 minute wait பண்ணுமா.
அது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா given c of t is equal to 3t இதான் கொடுத்துருக்காங்க 3t இதான் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது the function is linear. ஸோ லீனியர்னா பவர் வந்து ஒன்னா இருக்கும் லீனியர். இப்போ இந்த பிரின்சிபல் இருந்து சி ஆஃப் ஏ டி ஒன் தனியாக பார்த்தீங்கன்னா சி ஆஃப் டி 3t அதாவது இந்த டீக்கு முன்னாடி 3 இன்க்ளூட் பண்ணுறோம். அப்போ இதுலேருந்து என்ன வரும் 3at1 சி ஆஃப் the second term bt2 with 3bt2. Now c of at1 plus bt2 is equal to this equal to இப்போவும் இந்த given இந்த கான்செப்ட்ல இருந்து இந்த t கூட 3 இன்க்ளூட் பண்ண போறோம். இப்போ இந்த ஃபுல் டேர்முக்கு ஃப்ரண்ட்ல 3 இன்க்ளூட் பண்றோம். 3 into at1 plus bt2. இந்த 3 உள்ள கொண்டு போங்க. 3at1 plus 3bt2. 3at1 plus 3bt2. ஸோ நம்ம ஏஎஃப் ஃப்ரண்ட்ல எழுதிக்கலாம். a into 3t1 plus b into 3t2. Now இது a 3t1 அப்படின்னா என்ன வரும் பாருங்க. 3t1 இதுல 1 போட்டா c of t1 வந்துடும். c of t1 வந்துடும். plus b 3t2 போட்டா c of t2 வரும். c of t2 வரும். அப்ப நம்மளோட பிரின்சிபல் பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆரம்பிச்சா ரைட் ஹேண்ட் சைடு வந்துருது. a c t1 plus b c t2 வந்துருது. ஸோ இந்த பிரின்சிபல் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. therefore the principle superposition principle the principle is satisfied. அதனால நம்ம என்ன சொல்லிடுறோம் பாருங்க. hence c of t this c equal to 3t c of t is equal to 3t is a linear function. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கிறது ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இந்த பிரின்சிபல் கொடுக்குறாங்க. given c of t is equal to 3t நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணணும். c of t is equal to 3t கொடுத்துருக்காங்க. நான் c of at1 எடுத்திருந்தேன்னா இந்த given ரிசல்ட் படி இதுக்கு ஃப்ரண்ட்ல 3 வரும். அதே மாதிரி செகண்ட் டேர்முக்கும் 3 into bt2. நான் இந்த ஃபுல் டேர்ம் தனித்தனியா எடுத்த மாதிரி ஃபுல் டேர்ம் எடுத்தா 3 into ஃபுல் டேர்ம் அகைன் 3 இன்சைட் மல்டிப்ளை பண்றேன். a ஃப்ரண்ட்ல எழுதிட்டு 3t1 b ஃப்ரண்ட்ல எடுத்து 3t2. 3t1 அப்படிங்கிறது கிவன் ரிசல்ட் வந்து c of t1 3t2ங்கிறது c of t2. அப்ப இந்த பிரின்சிபலுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆரம்பிச்சா ரைட் ஹேண்ட் சைடு கிடைக்குது. அப்ப இந்த பிரின்சிபல் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. hence c of t is equal to 3t is a linear. ஸோ லீனியர்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அது பவர் 1 இருக்கும். 3t is a linear. பவர் 1 இருந்தா லீனியர் ஃபங்க்ஷன். டவுட் இருக்காமா? இல்ல. ஸோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுதாமா? ஃபர்ஸ்ட் லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சிட்டாங்களா? 1.3 ன்னு வரல. ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன லெசன் எடுக்கலாம்? நம்பர் 2 போணுமா வேற லெசன் போகணுமா? நம்பர் 2 போயிடலாம். அதுக்கு நம்பர் 2 எடுத்துக்கலாமா? ஓகேமா. ஸோ நாளைக்கு 1.1 and 1.2 1.1 and 1.2 நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோ. எத்தனை மணிக்கு கொஸ்டின் அனுப்பலாம்? மார்னிங் ஒரு 10 o'clock or 11 o'clock? 10 to 11 அனுப்புங்க.
ஸோ ஃபியூ கொஷின்ஸ் தான், 1 or 2 கொஷின்ஸ் இருக்கும், ஒரு 3-5 மார்க் கொஷின் அவ்வளோதான். எஸ் மேம். ஓகே தானே? எஸ் மேம். ஸோ ஓகேம்மா, கொஷின் நான் அனுப்பி விட்றேன், ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதை எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதே மாதிரி அனுப்பிவிடு. ஓகேவா? எஸ் மேம். ஓகேம்மா. ஸோ இன்றைய கிளாஸ் போதும், இந்த ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த லெசன் வந்து ஃப்ரெஷ் கிளாஸ்ல வந்து இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து பார்க்கலாம். ஓகேவா? எஸ் மேம். ஓகேம்மா, பாய்மா. தேங்க்யூ.